ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பைரல் மெஹந்தி ஸ்பைரல் எப்படி போடணுன்னு பார்த்துடலாமா? ஈஸியான மெத்தடில் டிப் செம்மையாக இருக்க போகுது. இப்போ ஸ்டார்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைரல் டாட் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் போட்டோமா, அப்புறம் டாட் வச்சு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம் போடுவோம், அப்புறம் டபிள்யூ போடுற மாதிரி ஸ்பைரல் போட்டு ஹம்ப் போட்டு ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் டாட் வச்சோமா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணோம். இது செகண்ட் டிப். இதுவும் அதே மாதிரி தான். ஹம்ப் WM 2 மெத்தடை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் டாட் வச்சு அதுக்கப்புறம் ரவுண்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு மெத்தட், டாட் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறது ஃபஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டிங் ஃபினிஷிங் செகண்ட் மெத்தட். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் ஆப்போசிட் டாட் வச்சு முடித்தோம்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அழகாக ஹம்ப் அதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டாட் வச்சு ரவுண்ட் போடுங்க. ஆப்போசிட் டாட் வச்சு ரவுண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் தனியாக அதே மாதிரி ட்ரை பண்ண ஈஸியாக உங்களுக்கு ரவுண்ட் ஈஸியாக போட கற்றுக்கலாம். இதை வச்சு நம்ம மண்டேலாவும் ஈஸியாக போடலாம். இப்போ மண்டேலா டாட் வச்சு டார்க்னஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் டார்க்னஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாட் பண்ணிட்டோம்னா ஈவனாக வரும். நம்மளுக்கு எப்படி ஒரு மண்டேலா டிசைனில் ஒரு டார்க் ஸ்டெயின் பண்ணி ஈவன் பண்ணணுமோ அந்த மாதிரி ஈவனாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு லைன் போட்டு டார்க்னஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ராப்ஸ் வச்சோம்னா நல்லாயிருக்கும்.